காலேஜ் வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து சூசைடுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்கானுங்க. எப்படி சூசைடுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்கானுங்க. இவங்கெல்லாம் ஏன் ரேப் பண்ணுறாங்கன்னா, நம்மலாம் வந்து பிடிபடவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு திமிரில தான். பிரின்சிபல் இருக்கார்ல, அவரை வந்து ரிசைன் பண்ண வச்சு உடனே வேற ஒரு காலேஜில் வந்து உடனே வந்து பிரின்சிபலாக போட்டிருக்கானுங்க. நியாயம் தேடுறதுக்கு ஒரு சோஷியல் இஷ்யூவாகவும் லைக் நேஷ்னல் சென்சேஷனல் நியூஸாகவும் மாறினா தான் இங்கே வந்து நியாயம் கிடைக்குமா, சட்டம் கிடைக்குமா, எனக்கு அது புரியல. வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நாட்டிலே வந்து ரீசண்டாக பேசப்படுற ஒரு ரேப் இன்சிடெண்ட் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கல்கட்டாவில் ஒரு டாக்டர் பிஜி ரெசிடெண்ட் வந்து ரேப் ஆன விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில், ஆர்எல்ஸ் எங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு குவிக் சம்மரி என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு வந்து ஆகஸ்ட் 9, 10 இந்த 2 டேட்ஸ்குள்ளே தான் இந்த இஷ்யூ வந்து நடக்குது. இந்த பொண்ணு வந்து ஒரு பிஜி ரெசிடெண்ட் கல்கட்டாவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, அவங்களுக்கு வந்து 36 hours ஷிஃப்ட் இருக்கும் கண்டினியூஸாக. அது லைக் ரெசிடென்ட்ஸ்க்கெலாம் வந்து அது முடியுதோ அதுக்கு நடுவுலையோ வந்து அவங்களுக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக செமினார் ஹாலில் இருந்துட்டு அவங்க வந்து தூங்கியிருக்காங்க. தூங்கின பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொன்று இருக்கானுங்க இவனுங்க. ஆனால் இதை சுற்றி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் இதுக்கப்புறம். இது வந்து இன்சிடெண்ட்டாக இதுக்கு அடுத்து ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ ரேப்பில் வந்து ப்ரைமரி அக்யூஸ்ட் வந்து போலீஸ்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருத்தனை வந்து நான் பார்த்த நியூஸ் வரைக்கும் மல்டிபிள் பீப்புள் ஆர் ஆல்சோ இன்வால்வ்ட் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போகுது, சிபிஐலாம் வந்து வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த ரேப் நடந்துச்சு பார்த்தீங்களா, நடந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா வந்து இப்போ நீங்கள் அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பாடியில் மல்டிபிள் பிளேசஸில் ப்ளீடிங் இருந்திருக்கு. கண்ணுலேருந்து பாடி ஃபுல்லாகவே வந்து ப்ளீட் ஆகிருந்திருக்கு. அதில் வேற வந்து அந்த பொண்ணோட அந்த பெல்விக் போன் வந்து நம்ம ஹிப் கிட்ட இருக்கும். அந்த போன் வந்து உடையிற அளவுக்கு வந்து காலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு லைக் ஃபிசிக்கல் இன்ஜுரிஸ் உள்ள ஒரு லைக் அவங்க அந்த பாடியை பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காலேஜ் வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து சூசைடுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்கானுங்க. எப்படி சூசைடுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்கானுங்க. சூசைட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா? அதுக்கடுத்து நீங்கள் இந்த கேஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு வீடியோ இருக்குது, கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த கேஸ் வந்து நிறைய சந்தேகமான விஷயங்கள் இருக்குது, இது வந்து அன்நேச்சுரல் டெத், சூசைட் அந்த மாதிரிலாம் டிசைட் பண்ணி என்னென்னமோ குழப்பிட்டு இருந்திருக்கானுங்க. லைக் எல்லோரும் சேர்ந்து தான், அந்த போலீஸ் சரி, அந்த காலேஜ் அஃபிஷியல்ஸும் சரி, எல்லோரும் சேர்ந்து குழப்பிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி எவிடன்ஸை உடைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. லைக் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பூந்து அடித்து உடைக்கிற நிலைமைக்கெலாம் அந்த எவிடன்ஸ் வந்துச்சு. அப்புறம் வந்து மல்டிபிள் டிலேஸ் அண்ட் ப்ரொசீடிங் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நேஷ்னல் சென்சேஷன் ஆனோன்னே லைக் கோர்ட் எல்லோரும் சேர்ந்து இன்வால்வ் ஆகி இது வந்து இப்போ வந்து ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் போகுதுன்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் நடக்கிற விஷயம் இல்லைங்க. நமக்கு வந்து சீரியஸாக சொல்லப்போனால் ரேப்ஸுங்கிறது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்று நடக்கும், நேஷ்னல் சென்சேஷன் ஆகும். ஆனால் டெய்லியும் ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு 6 நிமிஷத்துக்கு ஒரு பொண்ணு ரேப் ஆறா அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு நாட்டில் தான் நம்ம இருக்கோம். வந்து ரேப்ஸ் நடக்கிறதுக்கு ப்ரைமரிலி என்னோட தியரிட்டிக்கல் அசம்ஷன்ஸ் என்னென்னா வந்து 2 ரீசன்ஸ். ஒன்று வந்து அந்த லைக் க்ரைம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு சைக்கோபாத், லிட்ரலி ஒரு சைக்கோபாத். சிம்பத்தி எம்பத்தி எதுவுமே கிடையாது. அண்ட் இட்ஸ் நெவர் அபவுட் தி செக்ஸ். யாருமே வந்து இந்த அளவுக்கு பாடியை ஹார்ம் பண்ணி வந்து பண்ணுறதெல்லாம் நீங்கள் நினைக்க கூட முடியுமா அதெல்லாம்? ஸோ அவங்க வந்து டெஃபினெட்லி தே ஆர் சைக்கோபாத். சைக்கோபாத் பிஹேவியர் வர்றதுக்கு மெனி ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சைல்ட்ஹுட் ட்ராமாஸ், லைக் யுவர் பேரண்ட்ஸ், யுவர் லைக் சொசைட்டி, யுவர் சரௌண்டிங்ஸ் அண்ட் நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டீங்க, இதெல்லாம் வந்து தான் இந்த சைக்கோபாத்ஸாக மாறுறது. ரெண்டாவது வந்து சோஷியல் மென்டாலிட்டி. இந்த சோஷியல் மென்டாலிட்டி தான் நம்ம கையில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதை வந்து நம்ம தோற்றுக்கிட்டே இருக்கோம், நம்ம வந்து சேஞ்சஸும் பண்ணுறதில்ல. எல்லோரும் வந்து ஒரு ரேப் நடக்கும்போது என்ன செய்கிறோம், இவரை வந்து தூக்கில் போடுங்க, அவரை வந்து தூக்கில் போடுங்க, அவர் தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து உலகமே பேசுது, உடனே சுட்டுத்தள்ளு அப்படின்னு. இந்த ரேப்பை வந்து எப்படிங்க நிறுத்துறது அப்படின்னு யாருன்னா யோசிக்கிறீங்களா? இவங்க வந்து தண்டனை கொடுத்துட்டா நிப்பாட்டிடுவானுங்களா? இவங்களுக்குலாம் தெரியலையா தண்டனை இருக்குதுன்னு சொல்லிட்டு? இல்லை ஆல்ரெடி வந்து இத்தனை பேர் தண்டனை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்குலாம் தெரியலையா? ஸோ இவங்கெல்லாம் ஏன் ரேப் பண்ணுறாங்கன்னா, நம்மளாம் வந்து பிடிபடவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு திமிரில் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தில் உள்ளவன், பக்கத்து வீட்டுக்காரன், இப்படி வந்து பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. இந்த கேசஸ் வந்து வெளியே கூட வராது. அதுக்கடுத்து செக்ஷுவல் அசால்ட்ஸ், லைக் இந்த மாதிரி வந்து
போய்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வெளியில் எத்தனை கேஸ் வருது நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? எத்தனை பேர் வந்து வெளில வந்து சொல்ல போகிறாங்கன்னு சொல்லுங்கள்? இதுக்கு வந்து மேஜரான ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மென்டாலிட்டின்னு நான் சொல்வேன். உதாரணங்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா, எத்தனை வீட்டில் வந்து இந்தியாவில் இன்னும் வந்து அப்பா வந்து ஒரு டாமினண்ட் கேரக்டராக இருப்பாங்க வீட்டில், அம்மா வந்து ஓரமாக அமைதியாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, ஆனால் அமைதியாக தனக்குன்னு ஒரு பேசக்கூட உரிமை இல்லாமல் எத்தனை வீட்டில் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் 70% இருக்கும் இந்தியாவில். நான் வந்து ஸ்டார்ட்ஸ் எடுத்து பேசலை, பட் ஸ்டில் நீங்கள் எங்கே மோஸ்ட்டாக போய் பார்த்தீங்கன்னா வந்து அம்மா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நிற்கிறதுக்கு தான் வந்து ஒரு கேரக்டராக இருக்கிறது. இந்த ரேப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பாருங்கள், மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து அப்பா வந்து அம்மாவை அடிக்கிறது, ஐ மீன் மேல் வந்து ஃபீமேலை அடிக்கிறது, அந்த மென் உமன் இன்இக்வாலிட்டி, இதெல்லாம் வந்து மோசமான ஒரு சோஷியல் மென்டாலிட்டி வளர்க்குற ஒரு விஷயம். சரி, இங்கே தான் இருக்குது. சரி, நம்ம ஜென்ரலாவாச்சும் பண்ணுறோமா, ஐ மீன் வெளியில் வந்தாச்சும் ஒழுங்காக இருக்கமான்னு பார்த்தா இல்லை. நீங்கள் மூவிஸ் எடுத்துக்கோங்களேன், எத்தனை மூவிஸில் வந்து விமெனுக்கு வந்து கேரக்டர் இருக்கிற மாதிரியும் ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்குது. அவங்களோட மேஜர் ரோலில் வந்து நீங்கள் வந்து கிளாமராக தான் வச்சு வந்து போர்ட்ரே பண்ணுறானுங்க. மூவி டைரக்டர்ஸும் சரி, ப்ரொடியூசர்ஸும் சரி, எல்லாருமே வந்து எப்படி பார்க்குறானுங்க, எப்படி காமிக்கிறானுங்க, இது வந்து விமென் வந்து சாதாரண ஒரு சைட் கேரக்டர், இவங்களோட வேலை என்னென்னா கிளாமரஸாக இருக்கிறது. யாருக்காக? ஹீரோக்காக. ஹீரோ நினைக்கும் போது ஒரு ஐட்டம் சாங் போட்டுடுறது, டான்ஸ் ஆடுறது, இவ்வளோ தான் வந்து காமிக்கிறது. அவங்களுக்கும் கேரக்டர் இருக்குது, அவங்களுக்கும் ஃபீலிங் இருக்குது, அவங்களுக்கும் வந்து ட்ரீம்ஸ் இருக்குது, அவங்களும் வந்து மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்து இந்த மூவிஸ்லாம் வருது சொல்லுங்களேன்? அப்படி எங்கே மூவிஸ் வருது? லைக் வெரி ரேர். அதை வந்து இவனுங்க பார்க்க கூட மாட்டாங்க. நீங்களும் வந்து மக்களுக்கு மசாலாவும் ஸ்பைஸும் மக்கள் கேவலமான மென்டாலிட்டியில் இருந்தால் அவங்க கேவலமான மென்டாலிட்டி அப்யூஸ் பண்ணி மூவி டைரக்டர்ஸ், மூவி ப்ரொடியூசர்ஸும் அதை தான் பண்ணுறாங்க. எத்தனை விமென் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது ஓகே இவங்க வந்து இந்த ஜாப் பண்ணுறாங்க, இவங்க வந்து இந்த டேலண்ட் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி ஃபேமஸாக இருக்கிறீங்க. நம்மள தான் எல்லாரையும் தான் சொல்கிறேன். ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு ஒரே முக்கால்வாசி ரீசன் இவங்க வந்து க்யூட்டாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்கிறதுக்காக மட்டும்தான் நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிறாங்க. இதை தான் வந்து நம்ம பண்ணுற விஷயம் சோஷியல் மென்டாலிட்டின்னு சொல்லிட்டு. இன்இக்வாலிட்டியை பில்ட் பண்ணுறது, விமெனுக்கு வந்து ஒரு கேரக்டரே இல்லாத ஆப்ஜெக்ட் மாதிரி வந்து பொர்ட்ரே பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில சோஷியல் மென்டாலிட்டி பில்டிங்கும் இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன இந்த சைக்கோபாத் பிஹேவியரும் சேர்ந்து தான் இந்த பெரிய பிரச்சனையாகவே மாறுறது. இவனுங்கெல்லாம் வந்து எப்படி தெரியுமா, ஒரு பொண்ணு வந்து அச்சீவ் பண்ணுறா, பெரிய ஆளாக இருக்கா, நம்ம சொல்கிறது கேட்கல அப்படின்னாலே இவங்களுக்கு எரியுது. ஸோ அந்த டாமினன்ஸ் காமிக்கே இந்த கர்மத்தெல்லாம் இவனுங்க பண்ணுறானுங்க. இதுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி மூவிஸ் எடுக்கிற ஒரு இடத்துல இருக்கிறத நினச்சா எனக்கும் வந்து அசிங்கமாக இருக்குது. இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்கன்னு நினச்சா எனக்கே வந்து கேவலமாக இருக்குதுன்னு நினச்சி பார்க்க. என்னால் வந்து அந்த 0.1% கூட உங்கள் பெயினை வந்து ஃபீல் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு அத்தனை பேர் வந்து நிறைய பேர் வந்து போகும்போதும் சரி, எங்கே போனாலும் சரி, இவனை நம்பலாமா அவனை நம்பலாமான்னு பயப்படுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா லைக் திருடுற நியூஸை கேட்டே வந்து நம்மக்கிட்டேருந்து எதுனா பாக்கெட்லேருந்து திருடிடுவானான்னு சொல்லிட்டு பாக்கெட்டை பத்திரமா வச்சுப்போம். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ரேப்பு மர்டர் நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் எவ்வளோ பயந்து இருப்பீங்க ஒரு சோஷியல் லொக்கேஷனில் போகும்போது, ஒரு நைட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது. அப்படிங்கிற போது அதை நினச்ச பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து எங்கே இந்த மாதிரி ஒரு மைல்டு ஹராஸ்மெண்ட்டோ எந்த வகையான ஹராஸ்மெண்ட் பார்த்தாலும் உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இதில் அக்யூஸ்டுன்னு ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து போலீஸ்க்கு வாலண்டியரான். யார்? போலீஸ்க்கு வாலண்டியரான். அவனுங்க சிஸ்டமை க்ளீனாக வச்சுக்க முடியல. இது வந்து ஆச்சரியம்லாம் இல்லை. போலீஸே வந்து இன்வால்வ்லாம் பார்த்துருக்கோம் நம்ம முன்னாடி. போலீஸ் வாலண்டியர். ஆனால் இவன் மேலேயே வந்து ப்ரீவியஸ்லேயும் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஒய்ஃபை வந்து அசால்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி கேஸ் வந்திருக்கு. அவன் மேலே வந்து மல்டிபிள் கேசஸ் போட்டுமே வந்து இக்னோர் ஆகி அவர் வந்து போலீஸ் வாலண்டியராக இருந்திருக்காரு. வந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி மைல்டாக எந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணாலுமே தயவு செஞ்சு போய் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு போய் எதுனா வந்து அதுக்கு வந்து அந்த ஆளை வந்து தண்டிச்சே ஆகணுங்க. நீங்கள் டசன்ட் ஹாவ் டு பி த விக்டிம் தெம்செல்வ்ஸ். சுற்றி நீங்களும் பார்க்குறீங்க உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ் ஒருத்தன் வியர்டாக இருக்கான், இல்லை ஹி ஹேஸ் சம் ராங் பிஹேவியர்னா டூ ரிப்போர்ட் ஆன் ஹிம், டூ கெட் ஹிம் பனிஷ் பிஃபோர் ஹி டஸ் எனிதிங் வெரி ராங். இதில் வேற வந்து விக்டிம் பிளேமிங் என்னென்னா வந்து இவங்க வந்ததுனால தான் அந்த பிரின்சிபல் நாய் என்ன சொல்லிடுறான்னா, இவங்க வந்து காரிடரில் நடந்தது வந்து இர்ரெஸ்பான்சிபிளாம். இவங்க வந்து ரைட்டு தனியாக இருந்தது இர்ரெஸ்பான்சிபிளாம். ஃபைனலாக வந்து இது வந்து இந்த கேஸில் மட்டும் இல்லை, நிறைய கேஸில் இருக்குது. நிறைய பேர் சுற்றுறான், இந்த மாதிரி நான் ரேப் பண்ணுவேன், உன்னை வந்து நீ தனியாக இருக்க, ஓன் தப்பு, நீ போட்ட ட்ரெஸ்ஸு தான் தப்பு, நீ ஏன் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஜாப் எடுக்கிற, அது ஓன் தப்புன்னு சொல்லி ரேப் பண்ணுறவன் இருக்கான். எத்தனை ரேப் அக்யூஸ்ட் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி
இந்த விக்டிம் பிளேமிங்கும் ரொம்ப தப்பு. அதுக்கடுத்து இவன் தான் பண்ணுவான் அவன் தான் பண்ணுவான்னு கிடையாது. இந்த ரேப்ஸ்லாம் வந்து உன் குடும்பத்திலும் பண்ணுவான், பணக்காரனும் செய்வான், ஏழையும் செய்வான், திருடனும் செய்வான், நல்ல ப்ரொஃபஷனில் இருக்க டீச்சரும் செய்வான். அந்த கர்மத்தை வந்து எல்லா கருமத்திலும் எவனா வேணாலும் இருக்கலாம் போல், அப்படி தான் வந்து நியூஸஸ்லாம் வருது. இப்போ வந்து நம்ம ப்ரிகாஷன் பார்த்தோம். அடுத்து வந்து நீ பண்ண தப்புக்கு உனக்கு என்ன தண்டனை கிடைக்குது அப்படின்னு. அதில் தான் எனக்கு வந்து இந்த கேஸ் ரிலேட்டடாக செம கோவங்க, செம கேவலமாக பண்ணியிருக்குது. இது வந்து எனக்கு வந்து இந்த நாட்டில் இருக்கவே அசிங்கமாக இருக்குது. இந்த மக்களுக்கு நடுவில் வாழவே எனக்கு வந்து கூச்சமாகவும் அசிங்கமாகவும் தான் இருக்குது. முதல் ரீசன் வந்து சூசைடுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து அந்த கேஸை வந்து மூடி மறைக்க தானே பார்த்துருக்கானுங்க. அவங்க அப்பா அம்மாட்டே சூசைடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போய் பார்க்க விடலை, அவங்களோட பாடியை வந்து போய் பார்க்க கூட விடலையாம். அப்புறம் வந்து லேட்டாக 3-4 ஹவர்ஸ் கழிச்சு தான் பார்க்க விட்ருக்காங்க. அப்போ வந்து மறைக்க தானே பார்த்துருக்கானுங்க. இந்த எவிடன்ஸை அழிக்க பார்த்துருக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்து இன்வால்வ்டு. இது போக வந்து பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸாம். அவங்க ஊர் சிஎம் வந்து அந்த வந்து மக்களோட போராட்டம் போகிறாங்க. அவங்களோட பவருக்கு அவங்களோட சிச்சுவேஷனுக்கு அவங்க வந்து போராட்டம் போகிறாங்க டாக்டர்ஸோட. இது எல்லாமே நடக்குது பார்த்தீங்களா. இத்தனை பேர் ஒரு கேஸை மறைக்கிறதுக்கு, ஒரு கேஸை வந்து மூடி மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அதுதாங்க நம்ம நாட்டுக்கு கேவலத்துக்கும் கேவலம். அதுக்கு தாங்க நம்ம கூச்சப்படணும். தப்பு நடந்துச்சு, ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான், அதான் அவன் கேவலமான அது இருக்கட்டும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதுன்னு முதல் கடமை. அப்போ அதை மறைக்கிறதுக்கும் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இத்தனை மக்கள் சுற்றுறாங்கங்கிறத நினச்சி பார்க்கவே அசிங்கமாக இருக்குது. பிரின்சிபல் இருக்கார்ல, அவரை வந்து ரிசைன் பண்ண வச்சு உடனே வேற ஒரு காலேஜில் வந்து உடனே வந்து பிரின்சிபலாக போட்டிருக்கானுங்க. ரீசன் என்ன? அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஸோ வந்து நீ இல்லை பொலிட்டீஷியன்ஸுக்கெலாம் ஒன்று கேட்குறேன், காசு கூட அடிச்சு போயாடே, எனக்கு புரியுது, காசு கூட உனக்கு தேவை, தின்னுக்கோ, காசு அவ்வளோ காசு எடுத்து வச்சுக்கோ மற்றவங்க காசை. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தையாவது கொஞ்சமாவது வந்து அந்த கான்ஷியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. இது வந்து ஒரு இவ்வளோ ஒரு பாவத்தை வந்து அவன் செஞ்சிருக்கான், அவனை வந்து நீ தப்பிக்க வைப்பியா? காசு கொடுத்தாலும் சொல்கிறேன், அசிங்கமாகவே இருக்காதா இது பண்ணுறதுக்கு? இல்லை அந்த எவிடன்ஸை அழிக்க நினச்சவனுங்களும் சரி, ஒழுங்காக வந்து வேலை செய்யாத அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் தான் நான் கேட்குறேன். இது வந்து கோர்ட்டா எவனுக்கோ இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கேள்வி என்னென்னா, எப்படி அவங்களாம் மனசு வருதுன்னு எனக்கு புரியலை. இதை வந்து இதுலேயும் நம்மளும் தான். ஏன் தெரியுமா? நம்ம இந்த கேவலமான பொலிட்டிஷியன்ஸ் சொல்லி கேஸ் வரும்போது பேசினா மட்டும் பத்தாது. இவனுங்களாம் எப்படி வந்தானுங்க? நம்மளாம் ஓட்டு போட்டு தானே, நீயும் நானும் ஓட்டு போட்டதுனால தானே இவங்க பவர் வந்தானுங்க. இந்த எல்லா மக்களும் சேர்ந்து தானே ஓட்டு போட்டாங்க. இதில் வேற வந்து பேசாதீங்க, இந்த கட்சிக்கா இவனுங்க நல்லது, அந்த கட்சி நல்லது. எல்லா கருமம் பிடிச்ச கட்சியும் கேவலமான கட்சி தான் இந்தியாவில். எல்லா கட்சியும் வந்து கரப்டட் தான். ஒரு நல்ல விஷயம் செஞ்சோன்னா வந்துடுவானுங்க தூக்கி வச்சு, இவர் இதை செஞ்சுட்டாரு இந்தியாவுக்கு, அவர் இதை செஞ்சுட்டாருன்னு. ஏன்னா பண்ண கேவலமான பாவங்கள்லாம் எங்கடா போடுவீங்க? இந்த மாதிரி பாவத்தெல்லாம் வந்து மன்னிச்சிடுவீங்க. எனக்கு அதுவே வந்து ஒரு பெரிய அசிங்கம். ஒரு நியாயத்தை வந்து உடனே தேடி கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து இருக்கோங்கிறத நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. நியாயம் தேடுறதுக்கு ஒரு சோஷியல் இஷ்யூவாகவும் லைக் நேஷ்னல் சென்சேஷனல் நியூஸாகவும் மாறினா தான் இங்கே வந்து நியாயம் கிடைக்குமா, சட்டம் கிடைக்குமா? எனக்கு அது புரியல. ஒரு கிராமத்தில் இந்த ஒரு பொண்ணுக்கு நடந்துருச்சுன்னா அது வந்து இஷ்யூ ஆகாத வரைக்கும் அது வந்து நியாயமே கிடைக்காதுல்ல. அவ்வளோதான். இல்லை நம்ம அதே மாதிரி வந்து விமெனை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணியே ஆகணும். ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுறாங்க, பாய்ஸும் கேர்ள்ஸும் பேசக்கூடாதும்பானுங்க. இதை நான் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன். பட் அதுக்கான ரீசன் என்ன, அதை தான் நான் கேட்குறேன். இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்குலாம் வந்து மூவிஸ்லேயும் வந்து விமெனை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் பார்க்குறானுங்க. ரியல் லைஃப்லேயும் வந்து அவங்கள்ட்ட பேசுகிறதே கிடையாதுங்கிறப்போ அவங்களுக்கு வந்து விமெனுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு ஃபீலிங் இருக்குது, அவங்களுக்கு ஆம்பிஷன்ஸ் இருக்குங்க தெரியாமல் போகுது. ஸோ வந்து இது ஒன்று பண்ணிட்டா அது நின்றாது. இது எல்லாத்தையும் நம்ம பண்ணாதான் கொஞ்சமாச்சும் குறையும். அந்த மாதிரி ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன், நீ ஏன் வந்து இவங்க வந்து ரேப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தப்புங்கிறான். இது ரேப் ஆகப்பட்டவங்க செத்து அங்கே வந்து கஷ்டப்பட்டு உடம்புல அவ்வளோ காயம் அடைஞ்சு மல்டிபிள் கேங் ரேப் நடந்த அவங்க மேலே இவங்க குத்தம் சொல்கிறான். இப்போ எவ்வளோ அசிங்கமான ஒரு ஊரில் இருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ஊரில் வந்து நான் வந்து இருக்கிறேன், எனக்கு நினச்சாலே அசிங்கமாக இருக்குது. இந்த ஊரை விட்டு போனால் அதில் வேறு பேட்ரியாட்டிசம் போயிடும். எனக்கு வந்து இந்த நாடு ரொம்ப பிடிக்குங்க. இந்த நாட்டில் உள்ள இயற்கையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த நாட்டில் உள்ள மனுஷங்க இருக்க பார்த்தீங்களா, குப்பையும் கலீஜும் அசிங்கம் பிடிச்ச மென்டாலிட்டியும் உள்ள ஒரு நாட்டில் இருக்கிறது எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது. ஒரு சின்ன விஷயத்தை நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து
ஏன்னா டாக்டர்ஸ்க்கு என்னங்க 36 ஹவர்ஸ் ஷிஃப்ட், எனக்கு அது புரியவே இல்லை. நான் இதுக்கெலாம் பயந்து தான் வந்து மெடிக்கலே நான் வந்து எடுக்கலை. நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு போனேன், பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஸ்டில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்லுவான். அது என்ன கண்டினியூஸ் ஸ்லீப்லெஸ் ஷிஃப்ட்ஸ்லாம் எனக்கு புரியல சீரியஸாக. பட் இதனால தான் ரேப் நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். டோட்டலி 2 டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ். பட் ஸ்டில் அவங்களோட விஷயத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ணணும். இவ்வளோ கொடூரமான வந்து லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் லைஃப் இருக்குது, ஹெல்த் இருக்குது, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். அதனால் அதையும் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். இது வந்து ஒரு டாக்டர் ரேப் ஆகப்படலைங்க. அண்ட் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பொண்ணு வந்து ரேப் ஆகப்பட்டிருக்கா, ஒரு நாய் வந்து ரேப் பண்ணியிருக்குது. ஒரு நாய் கூட பரவாயில்ல, ஒரு நல்ல ஜீவன் தான். ஒரு கருமம் பிடிச்ச அந்த ஜந்து இருக்குல்ல, அது வந்து ரேப் பண்ணியிருக்கு. அதுதான் முக்கியம். இது வந்து ஒவ்வொரு ரேப் கேஸும் பார்த்துருக்கோம், ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவை கொண்டு வந்துடுவாங்க. இது வந்து முஸ்லீமு, இது வந்து ஹிந்து, இது இப்படினால நடந்துச்சு அப்படினால நடந்துச்சுன்னு. இது வந்து இந்த இடத்துல டாக்டர்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ ட்ரூனாலுமே இது ரேப் கேஸும் இதுவும் வந்து செப்பரேட்டாக நான் பார்க்குறேன். வந்து டாக்டர்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை அதை தனியாக சால்வ் பண்ணணும். அது வந்து மேல் டாக்டர்ஸும் சரி, ஃபீமேல் டாக்டர்ஸும் சரி, 2 பேருமே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது விமென் சேஃப்டி வந்து டிஃப்ரெண்ட் இஷ்யூ. லைக் ஒரு பொண்ணால் ஒரு நைட்டு 12 மணிக்கு ஒரு பயம் இல்லாமல் ரோட்டில் என்னைக்கு நடந்து போக முடிகிறாளோ அன்னைக்கு தான் வந்து நீங்கள் நாட்டாக ஜெயிச்சிங்க. ஏன் நடக்கிறால நீ கேட்காத, நீ நடக்கிறல, நீ நடக்க முடியுதுன்னா அவங்களாலையும் நடக்க முடியணும். நடக்கிறாங்களோ இல்லையா அது அவங்க இஷ்டம், நடக்க முடியணும். இதுதான் ஈக்குவாலிட்டி வந்து கண்டமணிக்கு போயிட்டு இருக்கு, ஃபெமினிசமும் ஈக்குவாலிட்டியும். பட் இதுதான் ஈக்குவாலிட்டி. உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கும் இருக்கணும், அவ்வளோதான். இது வந்து எனக்கு வந்து அசிங்கத்தோடையும் தலை குனிஞ்சு தான் வந்து வீடியோ நான் முடிக்கிறேன். ஏன்னா இது வந்து கோவத்தை மூட்டிகிட்டே இருக்கு. எனக்கு லஞ்சம் கரப்ஷனே வந்து ஒரு காண்டு. அதுக்கும் மேலே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கும் போது அசிங்கமாக இருக்குது எனக்கு சீரியஸாக. அந்த ஒன்று வந்து இந்த ஆண்களுக்கு நடுவில் இருக்கிறது அசிங்கமாக இருக்குது, 2வது வந்து இந்த நாட்டு மக்களுக்கு நடுவில் இருக்கிறது அசிங்கமாக இருக்குது. ஒன்று வந்து அந்த ரேப் சொன்ன மாதிரி அந்த ரேப் பண்ணவன் அசிங்கமானவன் தப்பு செஞ்சுட்டான், அதை மறைக்கிறதுக்கு இந்த அத்தனை அசிங்கமானவனுங்களும் சேர்ந்து பண்ணானுங்க பார்த்தீங்களா, அதுவே ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. என்ன தெரியுமா பிரச்சனை, கெட்டவன் வந்து தப்பான மென்டாலிட்டியில் உள்ளவன் தைரியமாக அது எல்லாத்தையும் காமிச்சிட்டு வரான். நல்ல மென்டாலிட்டியில் உள்ளவனும் மோஸ்ட் ஆஃப் தம் இன்ட்ரோவர்ட்ஸாகவும் அமைதியாகவும் இருக்கிறதுனால அந்த நல்ல வைப்ஸ் வந்து பரவுறதே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கம்யூனிட்டியை நம்ம தான் வந்து க்ளீன் பண்ணணும். எவ்வளோ தான் அசிங்கப்பட்டாலும் இது நம்ம நாட்டு மக்களை நம்ம தான் திருத்தி ஆகணும். கரப்டட் அசிங்கமானவனுங்க தெரியும், பட் முடிஞ்ச அளவுக்கு வில் டூ அவர் பெஸ்ட். Thanks for watching.